அன்பான சுபிக்ஷா டிவி நேர்களே, உங்களின் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும், அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படி இருந்தாலும், கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன், ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 2024 எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஜோதிட கருத்து எல்லாமே சயின்டிபிக் வேதிக் முறையில எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2024 கிரக அமைப்புகள் பொறுத்து எந்த பலன்கள் பெறப்போகுது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும், ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற குரு 5ஆம் இடத்திலும், சனி 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். இதுல எந்த விதத்திலையும் மாற்றங்கள் ஏப்ரல் மாதம் இருக்க போறது இல்லை. ஏப்ரல் மாதம் இறுதியில் மே 1ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி மாறுறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் தனுசுக்கு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறது ஒரு அருமையான மாற்றம். 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல உத்வேகமும் ஒரு போட்ட திட்டங்கள்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகிறதுங்க. அது எப்பன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி. மாசத்தின் கடைசி வாரம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்குதுங்க. முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி 3ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சில திட்டங்கள் தீட்டிட்டு தான் இருக்கமையோடைய செயல்படுத்த முடியலைங்கிற ஒரு அம்சம் கொடுக்குது. அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி மாதத்தின் நடுப்பகுதியில் பயிற்சி ஆகிறது 5ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுவது, அங்க இருக்கும் குருவோட சேர்றது அருமையான விஷயம். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, முதல் 2 வாரம் ஒரு சுமாரான பலன்களும், 3ஆவது 4ஆவது வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள். ஏன்னா சூரிய பயிற்சியும் பாசிட்டிவ். சூரியன் ராஜயோகாதிபதி, யோகஸ்தானாதிபதி. அதே சமயத்துல செவ்வாய் 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறதும் அருமையான பயிற்சியா இருக்கிறனாலையும், சூரியனும் செவ்வாயும் அருமையான கிரகங்களாகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல இடத்துல மாறக்கூடிய அமைப்பு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்தே வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையாக எல்லா பலன்களும் பெறக்கூடிய அமைப்பாக ஒரு மேஜிக் டைமாக இருக்கக்கூடிய அமைப்பு மகர தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது என்று தெரிந்து கொள்ளணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எந்தெந்த திட்டங்கள் போன பிப்ரவரி மார்ச் மாசத்துல செயல்பட்டீங்களோ அந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக ஏப்ரல் மாசம் வரப்போகுதுங்க. இப்போ குரு பயிற்சி மே 1ஆம் தேதி ஆகிறது. சில விஷயங்கள் மாற்றங்கள், சில எக்ஸ்பென்ஷன், சில டிராவலிங், சில அபிவிருத்திகள், வயசு ரீதியான எல்லா தனுசு ராசிக்காரருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறது தெரியும். அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசத்தோட 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்திலிருந்தே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது உங்களுடைய லக்னாதிபதியோட ராஜயோகாதிபதி சேர்றாருங்கிறது ஒரு அருமையான விஷயம். உங்க மைண்ட் பிரில்லியண்டா ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், எந்த ஒரு தொல்லை வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு விஷயம். அரசியல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியான விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சம் பெறாரு. எதோட சேர்றாரு? 5ஆம் இடத்துல பெறாருங்க. குருவோட சேர்ந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம். குறிப்பாக சொல்ல போனோம்னா 3ஆவது 4ஆவது வாரம் நீங்க அடைவீர்கள் என்பதுதான் உண்மை. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மனக்கலக்கங்கள் கொடுத்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும், 3rd and 4th வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு
செயல்பட்டு நல்ல ஒரு ரிசல்ட் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது பொதுவாக பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதா என்பது உண்மை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.